எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ்காலத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிற ஒரு செயலை தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ the present continuous tense, also known as the present progressive tense, is used to describe an action that is currently happening or describe future plans. அப்படின்னா இப்போ நான் சொன்னது தான், இப்போ நிகழ்காலத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிற ஒரு சில செயல்கள் தான் நம்ம present continuous tense அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். present continuous tense அதுக்கு நம்ம சப்ஜெக்ட் வந்து ஐ வந்த am தான் யூஸ் பண்ணணும். யூ வி தே வந்தா ஆர் யூஸ் பண்ணணும். he she it வந்தா is யூஸ் பண்ணணும். இப்போ பாசிட்டிவ்ல அதோட ஃபார்முலா பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி verb பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா ஐ வி தே he she it இதெல்லாம் தான் சப்ஜெக்ட். ஆக்சிலரி verb அப்படின்னா என்னன்னா இப்போ நான் சொன்னல am is or. ஐ வந்தா am யூஸ் பண்ணும். he she it வந்தா is யூஸ் பண்ணும். you we they வந்தா are யூஸ் பண்ணணும். verb plus ing அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல சொன்னது தான். நீங்க ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெய்லி கொஞ்சம் அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. வெயிட் அப்படின்னா அது ஒரு verb. அது கூட வந்து நம்ம ஐஎன்ஜி சேர்க்க போறோம். verb plus ஐஎன்ஜி சேர்க்கும்பொழுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபலா ஆகும். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். இங்கே வந்து ஐன்றது சப்ஜெக்ட், ஆம்ன்றது ஆக்சிலரி verb, வெயிட் அப்படின்றது வந்து verb. அது கூட நம்ம ஐஎன்ஜி சேர்க்க போகிறோம். verb ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்தா வெயிட்டிங் அப்படின்ட்டு வரும். ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் யூ. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் அதோட மீனிங். இப்போ நிகழ்காலத்துல அது ஒரு செயல் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அதை தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். she is writing the exam அப்படின்னா அவ இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. இப்போ ப்ரெசன்ட்ல அவ அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கா. அதை தான் நம்ம ரைட்டிங் அப்படின்னு சொல்றோம். ரைட்ன்றது verb. அது கூட நம்ம ஐஎன்ஜி சேர்க்கும்போது ரைட்டிங் கண்டினியூஸா அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம இப்போ எக்ஸாம்பிளா பார்த்துருக்கோம். he is playing with his friends. அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கான். இதே நீங்க உங்க ஃப்ரெண்ட் நேம் யாராவது யூஸ் பண்ணி சொல்லும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரி இஸ் பிளேயிங் வித் his ஃப்ரெண்ட்ஸ். ஹரி அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கான். மை சிஸ்டர் இஸ் பிளேயிங் வித் his ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னோட சிஸ்டர் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி தான் நீங்களும் ஓனா சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி கிரியேட் பண்ணணும். ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது யூஸ் பண்ணால் நம்ம எந்த மாதிரி வேர்பு யூஸ் பண்ணணும் அப்படின்றது நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. தே ஆர் சிங்கிங் ஃபார் மீ. தே வந்தா நம்ம ஆர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். தேனா அவர்கள் அப்படின்ட்டு மீனிங். ஆர் ஆக்சிலரி verb, சிங்குன்றது verb, ஐஎன்ஜின்றது verb plus ing singing present participle வரும். for me அது ஆப்ஜெக்ட். அவர்கள் எனக்காக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. the cat is running now. அந்த பூனைக்குட்டி இப்போ ஓடிட்டு இருக்கு. அதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் டைப் பார்க்கலாம். கொஸ்டின் டைப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி verb வரும். நெக்ஸ்ட் தான் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் verb plus ing plus ஆப்ஜெக்ட். ஆக்சிலரி வேர்புன்றது தான் நான் ஏவின்னு கொடுத்துருக்கேன். ஆர் வி வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின். நாம் இப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்து கொஸ்டினாக கேட்குறது. ப்ரெசண்ட்ல ஒருத்தரை பார்த்து நம்ம இப்போ கொஸ்டினாக கேட்குறோம். நம்ம இப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா
அப்படின்றது தான் இங்க மீனிங். ஷீ டான்சிங் நவ், அவ இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா. ஷீ சிங்கிங் நவ், அவ இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காளா. இதே இடத்துல ஹீ ஷீ இட் பதிலா நம்ம ஒரு பர்சனோட நேமோ இல்லை வேற ஒருத்தரோட பொருளோ பற்றி நம்ம ஆட் பண்ணி கூட சொல்லிக்கலாம். இப்போ ஷீ டான்சிங் நவ்ன்றதை விட இஸ் மை சிஸ்டர் டான்சிங் நவ் அப்படின்னா இப்போ என்னோட சிஸ்டர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதே இடத்துல இஸ் மை மதர் குக்கிங் நவ் அப்படின்னா இப்போ என்னோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்களா. நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு செயலை நம்ம ஒருத்தரை பார்த்து கேள்வியா கேட்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். Is he playing with his friends? இப்போ அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கானா அப்படின்ட்டு கொஷினா கேட்குறது. இஸ் ஷீ சிங்கிங் ஃபார் மீ, அவ எனக்காக பாட்டு பாடிட்டு இருக்காளா. இப்போ நிகழ்காலத்துல அவ இந்த செயலை செஞ்சுட்டு இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கறது. ஆர் தே வெயிட்டிங் இன் ரயில்வே ஸ்டேஷனா, அவங்கெல்லாம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஆர் தே, இதுவே நீங்க ஆர் தே வெயிட்டிங் ஃபார் மீ, அவங்கெல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓனா சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுவே நம்ம எப்படி நெகட்டிவ் டைப்ல கேட்கறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நெகட்டிவ் டைப் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்டா ஐ, ஹி, ஷி, இட் வந்ததுன்னா நம்ம ஹீஸ் நாட் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை இஸ்ன்ட்னும் யூஸ் பண்ணிக்கலாம். யூவி தே வந்தால் ஆர் நாட் அப்படி இல்லைனா அரண்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். அது அதோட ஷார்ட் ஃபார்ம் தான். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெகட்டிவ் டைப் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறமா ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் நாட் வரும். எப்பவுமே நெகட்டிவ் டைப்பில் நமக்கு நாட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஐ எம் நாட் ஈட்டிங் நவ், இப்போ இந்த விஷயம் நடக்கலை, நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஈட்டிங் ஃபுட், நான் இப்போ சாப்பிடலை. ஐ எம் நாட் ஸ்லீப்பிங் நவ், நான் இப்போ தூங்கலை. ஐ எம் நாட் ரீடிங் நவ், நான் இப்போ படிக்கலை. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் போனால் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜெக்டாக எது வந்தால் நம்ம என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. தே ஆர் நாட் ரைட்டிங் த எக்ஸாம் அப்படின்னா அவங்கெல்லாம் இப்போ எக்ஸாம் எழுதலை அப்படின்றது மீனிங். இதே இடத்துல மை பிரதர் இஸ் நாட், மை பிரதர்ன்றது ஒரு பர்சன், ஒரு பையனை குறிக்குது. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஈஸ் தான் வரணும். மை பிரதர் இஸ் நாட் ரைட்டிங் த எக்ஸாம் அப்படின்னா என்னோட பிரதர் வந்து இப்போ எக்ஸாம் எழுதலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஷீ இஸ் நாட் டீச்சிங் த ஸ்டூடெண்ட்ஸ், அவ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலை. ஷீ இஸ் நாட் டான்சிங் நவ், அவ இப்போ டான்ஸ் ஆடலை. ஷீ இஸ் நாட் கோயிங் மார்க்கெட், அவ இப்போ மார்க்கெட் போகலை. அந்த மாதிரி நீங்களும் ஓன் ஆஃப் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். he is not driving the car, அவன் இப்போ கார் டிரைவ் பண்ணலை. my friend is not driving the car, என்னோட ஃப்ரெண்ட் இப்போ கார் டிரைவ் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். we are not going to Delhi, நாங்கள் இப்போ டெல்லி போகலை. we are not going America, நாங்கள் இப்போ அமெரிக்கா போகலை. we are not going to the market, நாங்கள் இப்போ மார்க்கெட் போகலை. இது மாதிரி தான் நீங்களும் ஓனாக சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி கிரியேட் பண்ணணும். நான் இதில் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சப்ஜெக்ட் எது வரும், ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, அது வந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதும் நான் இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி மேக் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.